பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு நாளைய தினம் மத்திய மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக மாகாண கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் இந்த விடுமுறைக்கு பதிலாக எதிர்வரும் மார்ச் 1 கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு ஊவா மற்றும் சப்ரஹ்முவ மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக முன்னரே அந்தந்த மாகாண கல்வி அமைச்சுக்கள் அறிவித்துள்ளன. தனியார் துறையினருக்கு சம்பள அதிகரிப்பு. தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்புக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று இலங்கை ஐக்கிய தொழில் முனைவோர் மன்றம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை இலங்கையின் ஐக்கிய தொழில் முனைவோர் மன்ற தலைவர் டானியா எஸ் அபேசுந்தர தெரிவித்துள்ளார். மேலும், நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது பட்ஜெட்டில் வைப்பதற்கான சில தரவுகள் அல்ல, சில செயற்படுத்தக்கூடிய திட்டங்கள். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது, அது மிகவும் நல்ல விடயம். தனியார் துறையையும் அதையே செய்ய சொல்லும் போது அதை பற்றி யோசித்து பாருங்கள் என திட்டவட்டமாக கூறியுள்ளார். வரவு செலவு திட்டம் யாருக்கும் இடும் பிச்சை அல்ல. EPDP சாடல். வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் என்பது யாருக்கு போடும் பிச்சை அல்ல. குறைத்த ஒதுக்கீடுகள் மக்களின் உரிமை என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் EPDP ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற வாராந்த ஊடக சந்திப்பிலே அவர் இவ்வாறு கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சற்று நேரத்திற்கு முன்பு குற்ற திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் செய்த விமான கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக 4 மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குமூலம் அளித்த பின்னர் அவர் CID வளாகத்தை விட்டு வெளியேறியுள்ளார். மினுவாங்குடி பத்த துண்டுவ சந்தையில் சற்று முன்னர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டிற்கு 36 வயதுடைய நபரொருவர் இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் தாக்குதலை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். நடைமுறையாக உள்ள புதிய வரி. தற்போதைய சூழ்நிலையில் சேவைகள் ஏற்றுமதி வரியை நடைமுறைப்படுத்துவதை தவிர அரசாங்கத்திற்கு வேறு வழியில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவித்த பின்னர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை கூறினார். ஏற்றுமதி வரி செயற்படுத்தப்படாவிட்டால் மக்கள் இன்னும் கடுமையான வரியை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இஸ்ரேலை அடியோடு அழிக்க திட்டம். இஸ்ரேல் ஈரானிடையே அணையாத தீப்பிழம்பாக போர் பதற்றம் நிலவும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஈரான் வெளிப்படையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி இஸ்ரேல் நகரங்களை குறிவைத்து அழிப்பதோடு இஸ்ரேலை மொத்தமாக சிதைப்பதற்கு திட்டத்தை வகுத்துள்ளோம் என்று அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை ஈரானிய இராணுவ தளபதி இப்ராஹிம் ஜபாரி அறிவித்துள்ளார். வெளிநாடொன்றில் விமான விபத்து. சூடானில் இராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விமான விபத்து நேற்று நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு குறித்த விபத்தில் 20க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. சூடானின் வடக்கு ஓம்துர்மானில் உள்ள வாடி ஜெய்ட்னா இராணுவ விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள மக்கள் தொகை கொண்ட பகுதியில் இந்த விமான விபத்து நிகழ்ந்துள்ளது. விமான விபத்து பெரும்பாலும் தொழில்நுட்ப காரணங்களால் ஏற்பட்டிருக்கலாம் என்று அந்த நாட்டு இராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.